திருப்பாவை 25ஆம் பாடல். ஒரு தீமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு தீமகனாய் ஒழித்து வளர தரிக்கிலனாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் ஒரு தீமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு தீமகனாய் ஒழித்து வளர தரிக்கிலனாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். தேவகி என்ற ஒருத்தியின் மகனாக தோன்றி அங்ஙனம் தோன்றிய அந்த ஓர் இரவில் ஆயர்பாடியில் நந்தகோபரின் இல்லத்துக்கு வந்து யசோதை என்ற பெருமாட்டியின் மகனாக ஒளிந்து வளர்ந்தாய். வளர்ந்த காலத்தில் கம்சன் அங்ஙனம் நீ வளர்வதை பொறாதவனாய் இவனை கொல்ல வேண்டும் என எண்ணிய அந்த எண்ணத்தை வீணாக்கினாய். அவனது வயிற்றில் தீ எண்ணுமாறு விளங்கினாய். அத்தகைய நெடுமாலே உன்னிடம் இறப்பவராக வந்துள்ளோம். எம் உள்ள கருத்தை நிறைவேற்றி தர வேண்டும். அங்கனமானால் நின் பெருமாட்டி விரும்பும் செல்வத்தையும் வீரத்தையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்ததால் உண்டான துன்பத்தை நீங்கி மகிழ்வோம். திருப்பள்ளி எழுச்சி 5ஆம் பாடல். பூதங்கள் தோறும் நின்றையே நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை. சீதங்கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஐம்பூதங்களிலும் அனைத்து பொருள்களிலும் கலந்து இருப்பவனே, உனக்காக இசைப்பாடல்களை பாடுவதும் அதற்கேற்ப ஆனந்த கூத்தாடி துதி செய்வதும் அல்லாமல் உன்னை தானாக நேரே பார்த்து அறிந்தவர்களை நாங்கள் கேட்டறியவில்லை. குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை அரசே, யூகங்களுக்கு எட்டாதவனே, அடியார்களுக்கு எதிரே தோன்றி குற்றங்களை தொலைத்து அருளும் தலைவனே, திருப்பள்ளி எழுந்தருள்க. திருச்சிற்றம்பலம்.